வராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகியம்மா எப்போதுமே அன்போடும் பாசத்தோடும் பரிவோடும் பேசுகிறத மட்டும்தானே நீ கேட்டிருப்ப. இப்போது கடும் கோபத்தோடு உன்னை தேடி வந்திருக்கேன். எதுக்காக தெரியுமா? நீ உன்னை நம்புகிற அளவுக்கு மற்றவங்கள நம்பியிருந்தா பரவாயில்ல, உன்னை விட மற்றவங்க தான் பெருசு, மற்றவங்க தான் எல்லாம் சரியாக இருக்காங்க, நீ தப்புங்கிற மாதிரி மற்றவர்கள் மீது அளவுக்கு அதிகமாக நம்பிக்கை வச்சு இப்போ கஷ்டப்படுகிறாயல்லவா? உனக்கே தெரியாம நீ செய்த சில செயல்கள் தான் இப்போ நீ கஷ்டப்படுவதற்கு காரணமாக இருக்கு. நான் சொல்கிறத கேட்காம நீ கஷ்டப்படுறத பார்த்து தான் எனக்கும் இப்போ கோபம் அதிகமாக வந்துடுச்சு. அடுத்தவங்க மேலே நீ நம்பிக்கை வைக்கிறத விட உன்னை நீ நம்பக்கூடிய அளவுக்கு நல்ல பிள்ளையாக இருந்திருந்தீனா எல்லாத்தையும் உன்னால் சமாளிச்சிருக்கவும் முடியும். இந்த பிரச்சனையும் உன் வாழ்க்கையில் வந்திருக்காது. உண்மை என்னன்னா, நீ நம்புகிற அளவுக்கு வேறு யாருமே நல்லவர்களாக இல்லை என் செல்லமே. அதனால தான் இப்போது நீ கவலையை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு. நீ நினச்சது போல வாழ்க்கையை அமையலையேன்னு கவலைப்படுறதை விட்டுட்டு எப்படிப்பட்ட வாழ்க்கை உனக்கு கிடைச்சிருக்குதோ அதை ஏற்றுக்கிட்டு மனசை திடப்படுத்திக்கிட்டு சந்தோஷமாக வாழ தயாராகு. இந்த உலகத்தில் எப்போதுமே உண்மையாக இருப்பவர்களை தான் வாழ்க்கையை அதிகமாக சோதிக்கும். அவர்களுக்கு தான் துன்பமும் பிரச்சனையும் கூட அதிகமாக வரும். ஆனால் பொய்யா இருக்கிறவனும் பொய் பேசி திரிபவனும் நிம்மதியாக சந்தோஷமாக ஆடம்பரமாக வாழ்க்கையை அழகாக வாழக்கூடியவனாக இருக்கான். எது எப்படி இருந்தாலும் யார் எப்படி இருந்தாலும் நீயாக இருந்துவிடு. எந்த சூழ்நிலையிலையும் நீ உண்மை பேசுகிறதையும் உண்மையாக நடந்துக்கிறதையும் நிறுத்த வேண்டாம் என் செல்லமே. ஒரு சிலருக்கு நீ உதவி செஞ்சினா அவங்க உதவியை மறக்காமல் நன்றி விசுவாசத்தோடு இருப்பாங்க. ஆனால் ஒரு சிலர் நீ உதவி செஞ்சதையே மறந்து உனக்கே கெடுதல் செய்யக்கூடிய மிக மோசமான துரோகிகளாக இருந்து உனக்கே மன கஷ்டத்தையும் கொடுப்பாங்க. அப்படிப்பட்டவங்க யாருன்னு தெரிஞ்சதுன்னா சற்றும் யோசிக்காமல் அவர்களை உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி தூக்கி எறிஞ்சிடு. சில பேர் உன்னை பார்த்து நீ நான் வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது, முன்னுக்கு வர முடியாதுன்னு சொல்லி ஏளனமாக சிரிப்பாங்க. ஆனால் அதுவே அவங்க வாழ்க்கையில் ஒரு தோல்வி நடந்துருச்சுன்னா நான் எல்லாமே சரியாக தான் செஞ்சேன், என்ன செய்கிறது, நேரம் சரியில்லைன்னு அவர்களே அவர்களுக்கு சமாதானம் சொல்லி கொள்வார்கள். நீ எப்போதும் யார் வார்த்தைகளையும் பெருசாக நினச்சி கவலைப்படாத. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களுக்கு யாருக்காவது கஷ்டம் வந்தால் அவன் செஞ்ச பாவத்துக்கு தண்டனை அனுபவிக்கிறான்னு சொல்லுவாங்க. இதுவே அவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா நான் யாருக்கும் எந்த பாவமும் செய்யலை, எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதோன்னு சொல்லுவாங்க. என் அன்பு பிள்ளையே, நீ எதையும் கண்டுக்கவோ காதில் கேட்டுக்கவோ வேணாம். உன் வாழ்க்கையில் முன்னேறணுங்கிறத மட்டும் உறுதியாக மனசில் நினச்சிக்கிட்டு வேலை செய். கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிற உன்னை கீழே தள்ளிவிடுறதுக்காக ஒரு கூட்டமே முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு. நீ அதை கண்டுக்காம அமைதியாக உன்னுடைய வேலைகளையும் கடமைகளையும் செஞ்சினா கண்டிப்பாக மேலே எழுந்து வந்துடுவ. பணத்தை மட்டுமே சிந்திக்கும் நபர்கள் பணம் இருந்தால் எதையும் சாதிச்சிடலாம் நினைக்கிறாங்க. ஆனால் பணத்தை வச்சு மட்டுமே எல்லாத்தையும் சாதிக்க முடியாதுன்றது அவர்களுக்கு கூடிய சீக்கிரம் நான் புரிய வைப்பேன் என் தங்கமே. இந்த காலத்தில் பணத்தை பெருசாக நினைக்கிற அளவுக்கு மனிதர்கள் பாசத்தை நினைக்காதவர்களாக, பாசத்தை அலட்சியமாக படுத்துபவர்களாக இருக்காங்க. ஏன்னா பணம் இருந்தால் அவங்களுக்கு மனசில் ஒரு தைரியம் வருது, துணிவு வருது, வாழ்க்கையை வாழ்ந்துடலான்ற நிம்மதி வருது. ஆனால் பாசத்தை வச்சு எதுவுமே பண்ண முடியாதுன்னு யோசிக்கிறாங்க. இப்படிப்பட்டவர்களுக்கு நான் ஒரு உண்மையை சொல்கிறேன். ஒரு மனிதன் கடைசி காலத்தில் இறந்த பிறகு பணம் அவனை தூக்கிட்டு போய் சுடுகாலில் போடாது. 4 நல்ல மனிதர்கள் தானே தேவை. அப்படிப்பட்ட 4 நல்ல மனிதர்களை கண்டிப்பாக எல்லாரும் சம்பாதிச்சு வச்சுக்கணும். யார் விசேஷத்துக்கும் போகாமல், யார் வீட்டுக்கும் போகாமல், யார் நல்லது கெட்டதுலையும் கலந்துக்காமல் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன், நான் வேலை செஞ்சேன், நான் சம்பாதிக்கிறேன், சாப்பிட்றேன்னு எல்லாரும் இந்த உலகத்தில் சுயநலமாக வாழ ஆரம்பிச்சிட்டா இறந்த பிறகு தானே தனியாக சுடுகாட்டுக்கு நடந்து போய் படுத்துக்கொள்ள முடியாதல்லவா? மனுஷன் வாழ்ந்தாலும் செத்தாலும் 4 பேர் துணைக்கு வேணுங்கிறத யாரும் மறந்துட வேணாம். இந்த உலகத்தில் ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்கும்போது வந்து பணம் கேட்டாங்கன்னா உன்னால் முடிஞ்ச உதவியை செய். முடியாத பட்சத்தில் இருந்தீங்கன்னா அதை அன்பாக அனுசரணையாக பக்குவமாக அவர்களுக்கு சொல்லி அனுப்பிவிடு. அதே போல் உனக்கு ஒரு கஷ்டம் கடன் பிரச்சனைன்னு யார்கிட்டையாவது கேட்டு போனினாதான் அவங்க உன்னை என்னெல்லாம் பேசுகிறாங்க, அவங்க மனசில் உன்னை எவ்வளவு மட்டமாக நினச்சிருக்காங்கன்றது உனக்கு புரிய வரும்.
நீ யார்கிட்டையாவது காசுன்னு கையேந்தி நின்னாலே உடனே மனசுக்குள்ள ஒரு நமட்டு சிரிப்பு சிரிச்சிட்டு நீ என்னைக்கு இருந்தாலும் என்னை தேடி வருவேன்னு எனக்கு தெரியும், அந்த அளவுக்கு ஆடின ஆட்டத்துக்கு இது உனக்கு வேணும்னு சொல்லிக்கிட்டே என் கையில் காசு இல்லைன்னு தான் உனக்கு பதில் சொல்லுவாங்க. கையில் எவ்வளவு தான் வச்சிருந்தாலும் உனக்கு கொடுக்கக்கூடிய மனம் இங்கே மனிதர்களுக்கு இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீ ஒருபோதும் யாரையும் தேடி போகாம உன்னையே நம்பி வாழக்கூடிய பிள்ளையாக, உனக்குன்னு கொஞ்சம் சேர்த்து வச்சு செலவு செய்யக்கூடிய பிள்ளையாக, சிக்கனமாக வாழ்க்கையை வாழக்கூடிய பிள்ளையாக இருந்துவிடு என் செல்லமே. நீ கஷ்டப்பட்டு வேலை செய்யும் போதும் முயற்சி செய்யும் போதும் முன்னேறி வரும்போதும் இந்த உலகத்தில் இருக்க மற்றவங்கெல்லாம் உன்னை பார்த்து பொறாமப்பட்டு அதை எப்படியாவது தடுக்கணும்னு ஏதாவது செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. முயற்சி செய்பவர்களை தடுக்கும் இந்த பொல்லாத உலகம் எப்போதும் உன்னை நிம்மதியாக வாழ விடாது. வாழ்க்கையில் நீ நிம்மதியாக இருக்கணும்னா யாரையும் எதற்காகவும் எதிர்பார்க்காதே. 4 நல்ல மனுஷங்களை சம்பாதிச்சு வச்சுக்கோன்னு தான் சொன்னேன். ஆனால் ஒருபோதும் அவர்களிடம் நீ அன்பா பாசமா பழக்கத்துக்காக மட்டும்தான் பழகணுமே தவிர காசு பணம்னு எதுலையுமே சம்மந்தப்படுத்தி கொள்ள வேண்டாம் என் செல்லமே. பணம் கூட ஒரு வகையில் நிம்மதியை குறைப்பதாகத்தான் சில நேரங்களில் இருந்துடுது. வெறும் பாசத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த காலத்தில் நிம்மதியாக வாழ முடியாதுன்ற காரணத்தினாலேயே பணம் எல்லாருக்கும் ஒரு அவசர தேவையாகவும் இருக்குதுன்றத நீ புரிஞ்சுக்கிட்டு அதை சம்பாதிச்சு உன்னுடைய தேவைகளையும் சேமிப்பையும் நிறைவேற்றும் அளவுக்கு வச்சுக்கோ. இந்த காலத்தில் அடுத்தவங்களை குறை சொல்கிறவங்க அது நல்லவங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. குறை பேசுகிறவங்கெல்லாம் நல்லா தான் இருக்காங்க. ஆனால் எந்த தப்பும் செய்யாமல் யார் வீட்டு வம்பு வழக்குக்கும் போகாமல் யாரையும் குறை சொல்லாமல் குத்தி காட்டி பேசாமல் தானுண்டு தன் வேலையுண்டுன்னு இருக்கிற உனக்கு மட்டும் உன் வாழ்வில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குதுன்னு தானே யோசிக்கிற? கூடிய சீக்கிரம் இது எல்லாமே சரியாயிடும். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நல்ல மனசுள்ள உனக்கு எந்த வகையிலும் நான் கஷ்டங்களை கொடுக்க மாட்டேனேன்னு செல்லமே. கூடிய சீக்கிரம் அனைத்தையும் சரி செஞ்சு நீ நினச்சதை விட உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி அமைப்பேன். நீ விரும்பிய அனைத்தும் விரைவில் உன் கைவசம் வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் உன் வாழ்க்கையில் சுபகாரியங்களும் செல்வ வளமும் கூட பெருக போகுது. மிகப்பெரிய மாற்றத்தை நீ உன் வாழ்க்கையில் பார்க்க போகிற. உன் வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும். உனக்கு இருக்கிற எல்லா தடைகளையும் போக்கி மகிழ்ச்சியை நிரந்தரமாக உன் வசமாக்க போகிறேன். எது உன்னை துன்புறுத்தினாலும் நீ ஒருபோதும் கவலைப்படாத. யார் உனக்கு எதிராக நின்றாலும் எதிர்த்து பேசினாலும் தைரியமாக எதிர்த்து நின்று போராட தயாராகு. உன்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்காதுங்கிறத நீ தீர்க்கமாக நம்பிவிடு என் செல்லமே. உன் கைப்பிடித்து வழி நடத்த உனக்கு வழித்துணையாக இந்த வராகி தாய் நான் இருக்கும்போது நீ பயப்படவே வேணாம். உன்னுடைய பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதையெல்லாம் நான் செஞ்சு முடிப்பேன். உன் விருப்பங்கள் அனைத்தையும் நான் நிறைவேற்றுவேன் என் செல்லமே. நீ ஒருபோதும் யாரை நம்பியும் வாழ வேண்டாம். உன் வாழ்க்கையை, உன் கைகளை, உன்னுடைய உழைப்பை, உன்னுடைய முயற்சியை நீ நம்பும்போது தான் நீ எதிர்பார்த்த முன்னேற்றமும் உன் வாழ்வில் தானாக வந்து சேரும்.